அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி வக்ர பெயர்ச்சி பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி வக்ர பெயர்ச்சி? அதாவது பூமியானது சூரிய வட்ட பாதையில போகும் போதுல அதோட பாதையில அது போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சனியும் அதோட பாதையில போய்கிட்டு இருக்கும். பூமியின் பாதையோட சனியின் பாதை கொஞ்சம் தூரமா இருக்கிறனால அது பூமி கொஞ்சம் வேகமா முன்னாடி போகும். அப்படி வேகமா முன்னாடி போகும்போதுல சனி பின்னோக்கி செல்ற மாதிரி இருக்கும். அதோட பாதையில அது நேரா தான் போய்கிட்டு இருக்கும். பட் ஆனா சூரியனோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுல சனி பின்னோக்கி போற மாதிரி வரனால ரிவர்ஸ்ல போற மாதிரி, அதாவது சனியின் பாதை சனி பின்னாடி நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் பூமியில இருந்து பார்க்கும்போது தெரியும். அந்த தோற்றமானது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போகுது? இயல்பான மாற்றங்கள் கொடுக்க போதா இல்ல இயல்புக்கு மீறிய மாற்றங்களை கொடுக்க போதா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி. பொதுவா சனி வக்ரமானது நீச்ச நிலையில இருக்கும் போதுல உச்ச பலன்களையும், உச்ச நிலையில இருக்கிற வக்ரமானது நீச்ச பலன்களையும் தரும். ஆனா இங்க அப்படி இருக்கா? குருவோட வீட்டுல இருக்கு, தனக்கு சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கு. அப்படிங்கும் போதுல இந்த சமமான கிரகத்தோட வீட்டுல இருக்கிற சனியானது வக்ரமாகும் போதுல எந்த மாதிரியான பலன்களை தரும்? யார் யாரெல்லாம் தூக்கி விடும்? மிகப்பெரிய அந்தஸ்துக்கு யாரை கொண்டு போகுது, இல்ல அகல பாதாளத்துக்கு யாரையும் தள்ள போதா? ஒரு சிலருக்கு 12ல இருந்து சனி வக்ரமாகுதே, அப்ப எனக்கு பாதிக்குமா? ஏன் 12ல இருந்து சனி வக்ரமாகும் போதுல சாதகமான பலன்களையும் நிறைய பேருக்கு தருவாரு. அதே மாதிரி 6-8ல இருக்கும் போதுல, அதாவது நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சனியானவர் பின்னோக்கி செல்றார். இயல்புக்கு மாறான தன்மை. 6ஆம் இடத்துல இருக்கும் போது நல்ல பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு, 6ஆம் இடத்துல இருந்து கெட்ட பலன்களையும் செய்யற சனி பகவானும் இருக்காரு. சோ இந்த இயல்புக்கு மாறான தன்மை எத்தன்மையில உங்களுக்கு நடக்க போகுது, 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் வாங்க. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிறார். அப்படிங்கும் போதுல என்ன ஆகும்? ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வக்ரம் ஆகும் போதுல வம்பு வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல தேவையற்ற உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும். அதாவது இப்ப கோர்ட்டு கேஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல வராது, கொஞ்சம் பாதகமான தன்மை தீர்ப்பு வரும். இல்ல சாதகமான தீர்ப்பே வர்ற மாதிரி இருந்தாலும் இழுபறி ஆகும். நீண்ட தூரம், அதாவது கேஸ் இன்னைக்கு முடிய போதுன்னா இன்னைக்கு முடியாது, ஒரு 2 மாசம் 3 மாசம் வாய்தா, அதாவது இழுக்க போட்டு பண்ணணும், சிரமப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் அதிபதியாகி வக்ரமாகும் போதுல அது தேவையற்ற தாமதத்தை கொடுக்கும். அதுல மட்டும்தான் கொடுக்குமான்னா அதுல மட்டும் இல்ல, வருமான ரீதியாகவுமே ஒரு சில சமயம், அதாவது கொடுக்கல் வாங்கல் துறை பைனான்ஸ் ரிலேட்டடா நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை உடனே கொடுக்க மாட்டாங்க. இப்போ 1ஆம் தேதி ஆனா இப்ப இன்ட்ரெஸ்ட் டேட் வந்து 1ஆம் தேதியா இருக்கும் பட்சத்தில் 1ஆம் தேதி ஆனா கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் லேக் ஆகும், லேட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் எல்லாமே தாமதம் ஆகும். உங்களுக்கு வேற எதுவும் பெரிய நெகட்டிவ் நடக்காது. இப்ப உடனே கிடைக்காது, ஆனா கிடைக்காம இருக்காது அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்ப வேலை பாக்குறீங்க, வேலை பாக்குறதுக்கு சம்பளம் வந்து 5ஆம் தேதி போட்டுருவாங்கன்னா உங்களுக்கு மட்டும் 10ஆம் தேதி ஆகும், கொஞ்சம் இழுபறி ஆகும், லேட் ஆகும். இந்த லேட் ஆகிறத வந்து நீங்க பொறுமையா இருக்க மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மை வளர்ந்துச்சுன்னா போதுமானது இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை. வேற எதுவும் நெகட்டிவா இருக்காது. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சிறிது பாதிக்கும். சிறிது பாதிக்கும்னா என்ன? கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி, வீண் வாதங்கள் இது பண்ற மாதிரி, இல்லாட்டி நீங்க 2 பேரும் இந்த வாதங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும்னா வெளியில ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி அமையும். அதாவது அடிக்கடி லாங் ட்ரிப் போவாங்க, அதனால எந்த பாதிப்பும் இருக்காது, ஃப்ரீயா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏன்னா பணத்தை ஒரு பக்கம் செலவு பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி அமைப்பு. அதாவது வாதங்கள் வர இடத்துல வெளியில போயிட்டு வரனால இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி நண்பர்கள், இந்த நேரத்துல நண்பர்களோட நீங்க ரொம்ப வெளியில சுத்தவும் நினைப்பீங்க. கடகராசி நண்பர்கள் அவங்களோட நண்பர்களோட வெளியில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்பீங்க. அதே மாதிரி மலையேற்றம் சார்ந்த அமைப்பு, அதாவது மலை மேல இருக்கிற கோயில் போறது, இல்லாட்டி ட்ரக்கிங் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல நடக்கும். அதாவது நடக்குங்கிறதோட நீங்க ஆசைப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேட்டை வந்து மாறுபட்ட இடமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கிளைமேட் கூலிங்கான இடத்துல இருக்கிறவங்க வெப்பமான இடத்துக்கு போற மாதிரியும், வெப்பமா இருக்கிறவங்க கூலிங்கான இடத்துக்கு அதாவது ஷிஃப்டிங் ஆகும். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஷிஃப்டிங் இந்த நேரத்துல ஆகும். காரணம் என்ன? 8ஆம் அதிபதி வக்ரமாகும் போதுல ஒரு சிறிது காலம் தன் உடம்புக்கு சாராத ஒரு சூழ்நிலையில இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்லவங்க கெட்டவங்க இடத்துல இருப்பது, கெட்டவங்க நல்லவங்க இடத்துல இருக்கிற மாதிரி. நல்லவங்க கெட்டவங்கிறது ஒருவரோட பார்வைதான். இப்படி சொல்றதோட இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க, திடீர்னு கொஞ்ச நாளைக்கு 2 மாசத்துக்கு வீட்டுக்கு வருவீங்க அப்படி சொல்லலாம். இங்க இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருவீங்க, அந்த மாதிரி தன்மையில இருக்கும். சொந்த ஊர்ல இருப்பீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாதவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க திடீர்னு ஆபீஸ் கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்க திடீர்னு வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருப்போமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வருவீங்க. மற்றபடி
அதாவது ஒரு ஷிஃப்டிங் சேஞ்சஸ் மாதிரி நடக்குமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவ்க்கு நடக்காது. அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதோட 9ஆம் இடத்துல சனி வக்ரமாகிறது. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்பாங்கல்ல உடல்நிலை பாதிப்பு சார்ந்த அமைப்புகள்ல, இல்லாட்டி பொருளாதார ரீதியா உங்க அப்பா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்ப்பாரு. பொருளாதார ரீதியா ஒண்ணு அதிகமா பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு கீழே இறங்குவாரு, இல்லாட்டி திடீர்னு கீழே இறங்கி மேலே ஏறுவாரு. அப்படிங்கிற கான்செப்ட்ல வருவாங்க. உடல்நிலை சார்ந்த அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதே மாதிரி உதவிக்கு வரவங்க, குறிப்பா அட்வைஸ் பண்றவங்க நம்பாதீங்க. அவங்களோட பேச்செல்லாம் தண்ணிக்கு சமமா நினைங்க. அட்வைஸ் பண்றவங்க, இப்ப நானே ஒரு ஜோசியர், ஜாதகமா நீங்க கேக்குறீங்க, இதையுமே உங்க வாழ்க்கைக்கு எது சரி அப்படின்னு எடுத்து யோசிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஜனனகால ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் முழுக்க முழுக்க பேசும். இது வந்து கோச்சாரத்துல இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த நேரத்துல நாங்க சொல்றத ரொம்ப எதையுமே முழுப்படையா எடுத்துக்கணும். ஒரு 50% எடுத்துக்கோங்க. எந்த ஜோசியர் சொன்னாலும், அது யாரா இருந்தாலும் சொன்னாலும் சரி. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகும் போதுல அவங்க நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து அந்த நல்ல விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்கிறத நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள தன்மையில இருக்கும். உடனே நீங்களே கமெண்ட்ல கேட்கலாம், என்ன அப்ப நீங்களே பேசிட்டு நீங்களே நான் எப்ப சொன்னேன்னு சொல்லுவீங்களா சாமி அப்படின்ட்டு. அது அப்படி இல்ல. இந்த நேரத்துல உங்களுக்கு இது கரெக்டா செட் ஆகாது. ஜனனகால ஜாதகம் தான் பேசுங்க ஒழிய ஒருத்தர் சொல்றனால உங்களுக்கு எந்த வேலையும் நடக்காது அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வீடு சார்ந்த அமைப்புகள்ல சிறிது சிறிது பாதிப்புகள் இருக்கும். அதாவது வீடை பழுது பார்க்கறது, இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல லாபம், அதுல ஒரு குறை இருக்காது. ஆனா லாபம் வர்றது தாமதமாகவே கிடைக்கும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புல சிறிது சிறிது பாதிப்புகள் இருக்கும். அசிங்கப்படுற மாதிரி, அவங்க முன்னாடி உங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. வெளிநாட்டு யோகம்லாம் அற்புதமா இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க போகலாம். ஆனால் அவங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க வெளிநாடு போகலாம், வெளியூர்ல இருக்கிறவங்க உள்ளூருக்கு வந்துருவாங்க. இந்த ஒரு கான்செப்டை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமுமே நல்லா இருக்கு. கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா மருத்துவ செலவு. வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 3 விஷயமும் கண்ட்ரோலை மீறி, அதாவது இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க சாப்பாடு சரியில்லாம இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தால உள்ள, நான் சொன்னேன்ல வெளியில இருக்கிறவங்களும் உள்ள இருக்கும், உள்ள இருக்கிறவங்களும் வெளியில இருக்கும். அது உங்களுக்கு பெர்ஃபெக்டா பொருந்தும். அதே மாதிரி சேமிச்சு வச்சிருக்க பணத்தை இந்த நேரத்துல தண்ணி மாதிரி செலவு பண்ணணுங்கிற நேரம். அதாவது வருமானத்துக்கு அது உபயோகப்படுற செலவா உபயோகமற்ற செலவான்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன, சனி வக்ரமா இருக்கிறதுனால நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார். அப்படிங்கும் போது உபயோகமான செலவு பண்ண போறீங்களா உபயோகமற்ற செலவு பண்ண போறீங்களா தெரியல. ஆனா செலவு மட்டும் பண்ணுவீங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சேமித்து வைத்த பணத்தை ஒரு பெரும் பகுதியை நீங்க வந்து ஒரு கொடை சார்ந்த அமைப்புலயோ இல்ல ஒரு தானம் சார்ந்த அமைப்புலயோ இல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலையோ சமயத்துல நீங்க சொந்தமா வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். இந்த மாதிரி அமைப்புகளும் செலவு தானே. அதாவது பணத்தை சேமிப்புங்கிறது பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டு அப்படியே வளர்றது மட்டும் இல்ல. வீட்டுல இருக்கிற பணத்தை நம் சுய தேவைக்காண்டி பண்றது தானே செலவு. அதாவது நம் சுய தேவைக்கு பண்ற செலவுமே செலவுன்னு தான் நம்ம சொல்லுவோமே இல்லையா, அதை வரவும் சொல்ல மாட்டோம். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை. தாய் தந்தையர் உடல்நிலையில நல்ல முறையில தேறி வரும், ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பத்தாம இருக்கு. இப்போதைக்கு திருமணத்தை பத்தி யாராவது பேச்சு எடுத்தாங்கன்னா பேச வேண்டாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் அற்புதமான பலன்களை தரும். ஒரே ஒரு விஷயம், தாமதமா பணம் வரும், அதை மட்டும் மறந்துட வேண்டாம். அப்புறம் உடனே எமர்ஜென்சி மணி ரிலேட்டடா கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் வரும், அதையும் சொல்லிடுறேன். சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, நம்பிக்கையற்றவங்க பேர் எடுப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் ஆகி போய்க்கங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். உங்க நட்சத்திராதிபதியே வக்ரமாகிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன நடக்கும், நீங்களே கொஞ்சம் வந்து கெடுபடியான ஆளா மாறுவீங்க. அதாவது நேரத்துக்கு ஒரு பேச்சு, அவன் நிலையா இல்ல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தன்மை. அதாவது திடீர்னு வீட்டுல இருக்கும் போது அங்கிட்டு போகணும்பீங்க, கடைக்கு போகணும்பீங்க, கடையில இருக்கும் போது வீட்டுக்கு வரணும்பீங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்காது, ஸ்டெடியா இருக்க மாட்டீங்க. நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குங்க. வீடா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பணவரவா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வேலை சார்ந்த அமைப்புகளா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அதாவது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும், நீங்க ஸ்டெடியா இருக்க மாட்டீங்க. அதாவது எப்படின்னா அப்பா அம்மா கண்ட்ரோல்ல நீங்க அதாவது அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும், திறமையும் இருக்கும். பட் ஆனா நீங்க ஸ்டெடியா இல்லாதனால எல்லாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட், நான் இதைத்தான் செய்ய போறேன் அப்படிங்கறதுதான் நீங்க இந்த வக்ர பயிற்சியில நீங்க முடிவெடுக்கணும்.
அதாவது முடிவெடுக்கும் திறன் மட்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி முழுமையாக சூப்பரா இருக்கும், எந்த குறையும் இருக்காது. அதே மாதிரி திருமண அமைப்பு இந்த நேரத்துல வாய்ப்பு கிடைக்குதா, அதுவும் முடிவெடுக்கிற விஷயம் தான். முடிவெடுக்கிற விஷயம் தான் கரெக்டா இருக்கணும். திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்தா தாராளமா பண்ணுங்க. இல்ல லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா உங்களோட முடிவெடுத்து பெற்றோர்களிடம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் சக்சஸிவாவே முடியும். நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் மாதிரி நடக்கும், பட் ஆனா நெகட்டிவ் நடக்காது. அதே மாதிரி எதுவும் விழா கால, அதாவது காதணி விழா, இந்த மாதிரி என் பையனுக்கு வரன் தேடுறேன், என் பொண்ணுக்கு வரன் தேடுறேன், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும்போது இன்னுமே நல்லா இருக்கும், ஒரு குறையும் இருக்காது, எல்லாமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகி வரும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா தொழில் சார்ந்த அமைப்பு, உத்தியோகம் சார்ந்த அமைப்புலாம் நீங்க நினைச்ச பொசிஷனுக்கு போக முடியும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த 5 மாசத்துல எழுதுனீங்கன்னா நீங்க எய்ம் பண்ணி போனீங்கன்னா உள்ளே போயிடலாம், ஒரு குறையும் வராது, நல்லா இருக்கும். அதே மாதிரி முக்கியமா ஒரு விஷயம், நீங்க ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்ல ஸ்டெடியா இதை செஞ்சே ஆகணும், இதை இந்த நேரத்துல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதுக்காக உழைக்க தயாரா இருந்தால் மட்டும் போதுமானது. இரண்டாம் பட்ட நடவடிக்கையா உங்களோட உடல்நிலை சார்ந்த அமைப்புகளை பாத்துக்காங்க. ஏன்னா சனி பக்ரம் ஆகிறார். உங்கள் உடல் சார்ந்த அமைப்பு, தலை சார்ந்த அமைப்புல ஏதாவது பாதிப்பு வரும். யாராவது முடி இறக்குறது, நிறைய பேர் யாருக்கு தெரியும் முடி இறக்கலாம், நீங்களே சொந்தமா முடி இறக்கிடலாம், இல்லாட்டி தலைவலி வர்றது, இல்லாட்டி வேற ஏதாவது ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயமே திருப்திகரமானதா இருக்கு. குறிப்பா காதல் சார்ந்த அமைப்பு, எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா நினைக்கிறவங்களுக்கு விசேஷம். இல்ல பெற்றோர்கள் பார்வையில இருந்து பார்த்தா சங்கடம் தான். பெற்றோர்கள் பார்வையில இருந்து நான் பதில் சொல்றேன், அதாவது காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் பாதிப்பு தான். அது பெற்றோர்களுக்கு பாதிப்பு, உங்களுக்கு ஹாப்பினஸா இருக்கும். ரெஜிஸ்டர் சம்பந்தப்பட்ட மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல இருக்கும். துணிச்சலான முடிவு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம், சமாளிக்கலாம், தைரியம் இருக்கு, திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள். அதே மாதிரி வீடு சார்ந்த அமைப்புகள்ல இடமாற்றம், அதாவது வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி சொந்த வீடு வச்சிருக்கவங்க பழசா இருந்துச்சுன்னா பழைய தட்டிட்டு புதுசு மாதிரி வீடு கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. அதே மாதிரி வீட்டையே பராமரிக்கிறது, புதுமையா, அதாவது பழைய வீட்டையே புதுசா பராமரிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள். அதே மாதிரி காரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள், பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குவோம், புதுமையை தேடுவோம் அப்படிங்கிற நினைப்பு வரலாம். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகளையும் பழசை, அதாவது ஒன்னு அழிச்சு இன்னொன்னு உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல கவனமா பாத்துக்கணும். உங்க கால்நடை சார்ந்த அமைப்பு உயிரிழப்பு, இல்லாட்டி அது உங்களை விட்டு போகணும். அதாவது நீங்க வியாபாரியாக இருக்கும் பட்சத்தில் ஆட்டை வித்துருவீங்க, இல்லாட்டி ஆட்டை வச்சுக்குவீங்க, இல்லாட்டி மாட்டை வித்துருவீங்க, இல்ல மாட்டை அதுக்கு ஏதாவது மருத்துவ செலவு சார்ந்த அமைப்புகள் நடக்கும். குறிப்பு, அதாவது கால்நடை சார்ந்த அமைப்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். வீடு சார்ந்த அமைப்பை புதுப்பிக்கிற மாதிரி அமைப்புல வரும். அதாவது 4ஆம் பாவ சம்பந்தமா நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலையில கொண்டு வரும் இந்த சனி வக்ர பயிற்சி, சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.